நேச்சர் இளைஞர்களை ஜென்ரலா எல்லா கட்சிகளுமே அகாமடேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் ஆர்வம் இருக்கு, லாங் டேர்மா இருக்கணும்னா தோல்விகளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். இதுவரை தோல்விகளே பார்க்கல, அரசியல் களத்துல மட்டும்தான் நான் பார்க்கறேன் அப்படின்னா வேகமா கிளம்பிடுவாங்க. ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்றீங்க, ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, பார்ட் டைம் வாங்க, அரசியலுக்கு பூத் வேலைக்கு வாங்க. நீங்க பாருங்க, எத்தனையோ இளைஞர்கள் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வேற வேற காலேஜ்ல படிக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய தன்மையை பத்தி புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது செட் ஆயிக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேகமா வர்றாங்க, வேகமா கிவ் அப் பண்றாங்க. அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சியில ரொம்ப டீப்பா சில விஷயங்களை என்னுடைய அனுபவத்துல நான் பகிர்ந்து. முடிஞ்சுதானே? காவல்துறை பாஜக, தமிழக காவல்துறை பாஜக நிறைய சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அதிமுக வேட்பாளர்கள் மறியல்லாம் பண்ணாங்க. யாரை மறியல் பண்ணாங்கன்னா, எம்டி காரை சுத்தி உட்காந்து, டயரை சுத்தி உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், நம்முடைய எம்டி வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டு இருக்கு, நான் ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எம்டி வெஹிக்கிள போய் டயரை சுத்தி உட்காந்து 10 பேர் ரோட்ல படுத்திருந்தா நான் என்ன பண்ண முடியும்? காவல்துறைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்னாடி இருக்கு. ஒரு வண்டிக்குள்ள வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம வண்டியை சுத்தி வச்சா நான் என்ன பண்ண முடியும்? அந்த பகுதியில நான் இல்ல, நான் இன்னொரு பகுதியில் இருக்கேன், ஓப்பன் ஜீப்ல பிரச்சாரம் பண்றேன். என் வண்டி எனக்கு பின்னாடி 5 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் மக்களுக்கு அறிவு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, டயரை சுத்தி தான் உட்கார்ந்தாங்க. ஏன்னா வண்டியில 4 டயர் இருக்கு, டயரை சுத்தி உட்கார்ந்தாங்க. இதுல என்ன இருக்கு? உண்மை தானே சொன்னேன். அதுல கீழே படுத்து 2 பேர் புரண்டுட்டு இருந்தாங்க, 2 பேர் எந்திரிச்சாங்க, 2 பேர் சுத்தி வந்தாங்க. நாங்க வேட்பாளர் வண்டியை சிறை பிடிச்சிட்டாங்க. ஆனா வேட்பாளர் தான் உள்ள இல்லையே, அவர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரையும் சொல்லல, நான் அண்ணாமலை எப்படி பேசுவானோ அப்படி பேசுறேன். இதுல அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும். ஆமாங்கண்ணே, ஒரு நேற்று ஒருத்தர் வந்தாரு, ஆட்டுக்குட்டி ஆசையா கொடுத்தாரு, திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டேன், தாயிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன். அண்ணே, ஜூன் 4ஆம் தேதி நீங்க பாப்பீங்க, நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க, நான் இங்கதான் இருக்க போறேன். தேர்தல் களத்தை பாருங்க. சாமானியனுடைய குரலை சாராய வியாபாரியினுடைய மகன் டிஆர்பி ராஜா கேட்கத்தான் போறாரு. டிஆர்பி ராஜா யார்? ஒரு சாராய வியாபாரியினுடைய மகன். அந்த குரலை ஜூன் 4ஆம் தேதி கேட்கத்தான் போறார், சாமானியனுடைய குரல். அதே போல இந்த ஷோ பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து ஜெயிச்சிடலாம், கொலுசு கூட ஜெயிச்சிடலாம், மூக்குத்தி கூட ஜெயிச்சிடலாம், தங்கத்தை கூட ஜெயிச்சிடலாம், தங்க சுரக்கத்தை கோயம்புத்தூர் மேல கவுதி ஜெயிச்சிடலாம். அது எல்லோருக்கும் சாமானிய மக்களுடைய குரல் ஜூன் 4ஆம் தேதி இருக்கும். அதான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன். இன்னைக்கு நிறைய பாதிப்பு இருக்குண்ணே. குறிப்பா விவசாயம் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. தண்ணி பெரிய பிரச்சனை, வறட்சி பெரிய பிரச்சனை. இப்ப பல்லடம் சூலூர்ல இப்பவே வறட்சிகள் அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு.